வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். கவரை பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும், சோனியோட ஒரு ப்ராடக்ட், அதாவது இயர்பட் தான். சோனியோட பிராண்ட் வேல்யூ எந்த மாதிரி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சோனியோட ப்ராடக்ட் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு இயர்பட் லான்ச் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இவங்க இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சோனியோட C700N இந்த இயர்பட்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். டெக்னாலஜியோட உச்சகட்டத்தை நமக்கு இயர்பட் வடிவில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. என்ன எப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, ஃபஸ்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங்கை பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அதாவது சோனி எப்படி பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதனால அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி அவங்க பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கிங்கை பிரிக்கும் போது டாப்பில் பார்த்தீங்கன்னா டாக் இருக்குது, சார்ஜிங் டாக் இருக்குது. அதுக்குள்ளாடி தான் பட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த டாக்கை வந்து நாஸ்காக வெளியே எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளாடி பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கு ஃப்ரெண்ட்லேயே கியூஆர் கோட் தந்துருக்குறாங்க. அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கு தேவையான யூசர் மேனுவல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு கியூஆர் தந்துருக்குறாங்க. இந்த பேப்பர் ஒர்க்ஸையும் மாற்றி வச்சிட்டோம்னா இந்த இயர்பட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது சார்ஜிங் டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி பவர்டு ஒரு கேபிள் தந்துருக்குறாங்க. அப்புறமா 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங்கில் வரும். இனி உங்களுக்கு இந்த டாக்கை காமிக்கிறேன். டாக்கு பாருங்கள். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா சோனியோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் ஒரு இண்டிகேஷன் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டைப் சி போட்டு வந்துருக்குறாங்க. தென் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. அதாவது ஓப்பன் பண்ணும்போது ப்ரீமியம் பட்டை பார்க்கக்கூடிய அந்த ஃபீலை வந்து உடனே காமிச்சிட்றாங்க. அந்த ஒரு ஃபீலை வந்து கொண்டு வராங்க. நண்பா, சோனியோட இந்த இயர்பட்டை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். இதில் உங்களுக்கு மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் இருக்கும். அதாவது ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட பேர் பண்ணிக்கலாம். இந்த வசதி எல்லா பிராண்டும் தராது, ஒரு சில பிராண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து காமனான விஷயம்னு சொல்ல முடியாது. அது ஒரு சில ஸ்டாண்டர்டான பிராண்டு மட்டும்தான் இதை கீப்பப் பண்ணுவாங்க. அதை வந்து இவங்களும் கீப்பப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. சோனியை பொறுத்த மட்டும் அவங்க பிராண்ட் வேல்யூ கரெக்டாக பார்த்துருப்பாங்க. சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும், பக்காவாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் அதோட அவுட்புட் வந்து அந்த மாதிரி இருக்கும். அது பயங்கரமாக இருக்குது. நம்ம காதில் வந்து கனெக்ட் பண்ணும்போதே அதோட வித்தியாசம் உடனே நம்ம உணரலாம். அந்த ஃபெசிலிட்டி இதில் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி சவுண்டை உணர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த வேலைப்பாடுகளை வந்து பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா டிஎஸ்சி வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இவங்களுடைய டிரைவரும் பக்காவாக இருக்கும். டிரைவர் தான் மெயினான விஷயம். தென் வந்து டிஎஸ்சி அது பயங்கரமாக இருக்கும். அதாவது இவங்களை பொறுத்த மட்டும் டிஜிட்டல் சவுண்டு என்ஹான்ஸ்மெண்ட் என்ஜின் வந்து தனித்துவமாக இருக்கும். இது வந்து இவங்களுக்கான, அதாவது இவங்களுக்கு உரியதான ஒரு விஷயம், ஸ்பெஷலான விஷயம். அதாவது ஒவ்வொரு பீட்டும் நீங்கள் தனித்துவமாக ஹை குவாலிட்டியாக வந்து உணர்றதுக்கு இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேஸை வந்து பவர்ஃபுல்லாக உணர்றதுக்கு இது வந்து ரொம்ப 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 யூனிக்காக இருக்கும். அதாவது சோனியோட பிராண்டோட தனித்துவம் இதில் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இதில் இருக்குது. அப்புறம் 10 மினிட்ஸ் சூப்பர் சார்ஜ் இருக்குது. பேட்ரி பேக்கப் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் ஓவரலாக டாக்கோட கெப்பாசிட்டி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அது பக்காவாக கொடுக்குது. தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IPX4 வாங்கியிருக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் பேர் இருக்குது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்குறாங்க. இவங்களோட டெக்னாலஜி யூனிக்னஸ். தென் இதை தாண்டி இவங்க வந்து மொபைல் ஆப் தந்துருக்குறாங்க. அந்த மொபைல் ஆப் கூட பேர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளவுடில் பேக்கப் வந்து இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய கான்ஃபிகரேஷனில் இருந்து என்ன இதுனாலும் சரி தான், என்ன செட்டப் பண்ணுறீங்களோ அதை எப்போ வேணாலும் நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அந்த கான்ஃபிகரேஷனை வந்து சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தந்துருக்குறாங்க. தென் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் 360 ரியாலிட்டி ஆடியோ வந்து உணரலாம். தியேட்டரை விடவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் காதை சுற்றி அனுபவிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி ரியலாக இருக்கும். மற்றவங்க சொல்லுவாங்க அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இவங்க சொல்கிறது வந்து நிஜமாக அதில் வந்து காட்டிடுவாங்க. இப்படி தான் இருக்குங்கிற அந்த பிரமிப்பை வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி காதுக்கு வந்து அடக்கமாக ஃபிட் ஆகுது, கரெக்டாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய சவுண்டு வந்து வெளியே போகாத மாதிரியும் வெளியே இருக்கக்கூடிய சவுண்டு உள்ளே போகாத மாதிரியும் எல்லாமே பக்காவாக வந்து பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு பிரம்மாண்டத்தின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணர முடியுது. ஸோ அதனால் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒர்த்தியாக இருக்குது. எந்த குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அவ்வளோதான். நல்லா பண்ணிட்டுருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்கிறத. இதே பட்ஜெட்டில் இன்னும் நமக்கு நிறைய ரிவ்யூ பண்ணணுமா, இல்லை வந்து கம்மியான பட்ஜெட்டில் ஏற்பட்டு ரிவ்யூ பண்ணணுமா, அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம். பாக்கி சப்போர்ட்டிங்.